மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. காலையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொன்னுட்டா. சரி, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜியுடைய ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கு. அதாவது நம்மளுடைய செந்தில் பாலாஜி இருக்கிற அப்படி இல்லை, மதுரா பாலாஜி அவர் அடுத்த முறையாக சிபிஐட்ட ஒன்று மாட்ட போறாரு. ஏற்கனவே அவர் மின்துறை அமைச்சராக இருந்தார்ல, அப்போ அந்த கொள்முதல் அந்த பிரச்சனைகள்ல ஒரு அரசுக்கு 397 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தித்தான ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தலைவன் அடுத்த ஒரு கேஸில் மாட்ட போறாப்பல. ஏற்கனவே கரூர் கேஸா, அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு லாக் பண்ணி பெருசாக வச்சிருக்கிறாங்க. தலைவனுக்கு கடைசி காலம் வரைக்கும் களி திங்கிறதுக்கான ராஜயோகம் மாற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வரோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க வரோம்னா, இந்த எக்ஸிட் போல்னு இந்த கடந்த காலங்களில் ஒரு வாரமாக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதாண்டா அந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்னாங்களா. சரி, அது போக இந்த எக்ஸிட் போல இவ்வளோ நாள் ஏன் டிலே பண்ணாங்க, ரிசல்ட்டை ஏன் பாஸ் இவ்வளோ பாஸ் டிலே பண்ணுறாங்க. பல நாடுகளில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வெளியிட்டுருவாங்க. இவ்வளோ இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அந்த கன்ஃபியூஷனாக கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இந்த செந்தில் பாலாஜி மேட்டர் மாதிரி சொல்லிச்சு, அவ்வளவுதான். செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் சிபிஐ கொண்டு வச்சு ஊமகத்தா குத்த போறாங்க. அதை நம்ம கண்கொள்ளா காட்சியா பார்க்க வரோம். கர்மா, நீங்கள் செய்த கர்மா உங்களை காத்திருந்து அதன் வேலையை சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு தலைவனுக்கு களி கண்பான். சரி, நம்ம அந்த எக்ஸிட் போல் மேட்டருக்கு வரும். எக்ஸிட் போல்லாம் என்னென்ன, அதாவது கருத்து கணிப்புன்றோம்ல, அந்த கருத்து கணிப்புல 2 கருத்து கணிப்பு இருக்கு. ஒன்று ஒப்பீனியன் போலுங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து சில பேர் போல் எடுப்பாங்க. நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு இந்த 234 தொகுதிகளையும் பல இடங்கள்ல கருத்து கணிப்பு எடுத்து அதை கொஞ்சம் முன்னாடி விடுவாங்க. அது மக்கள் இடத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சி ஓட்டர்ஸ் ஏற்கனவே இந்த ஏஎன்ஐலேருந்து ஒருத்தன் எடுத்து போட்டாப்பல, அதாவது திமுக 189 இடங்களை தக்க வைக்கும், 44% திமுக ஆட்சியில் பிடிச்சிருங்க அப்படிலாம் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் பெரிய அளவில் காசு கொடுத்து பண்ணுறது. அதற்கு பிறகு கடைசி அந்த தந்தி டிவியில் கூட தமிழக வெற்றிக்காரங்க 3 இடத்த தாங்க பிடிக்கும், எல்லா இடங்களையும் 3 இடம் தாங்க பிடிக்குதெல்லாம் கொண்டாந்து நமக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் நம்ம லோக்கல் மீடியா இல்லைன்னா சென்ட்ரல் மீடியாவில் இருந்து எடுத்தாவது நமக்கு ஒரு விஷயத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அது நம்மளுடைய ஓட்டு விகிதத்தை கம்மி செய்வதற்காகவே ஆளுங்கட்சியிலிருந்து இல்லைனா அங்கே உள்ள மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியிலேருந்து அதிமுக சார்பாகவும் திமுக சார்பாகவும் நிறைய நரேட்டிவை செட் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்று மண்ணுக்கு கொஞ்சம் வேலைக்கு எவ்வளோங்கிற மேட்ரு ஓட்டு போட்டன்னைக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்ன நரேட்டிவால் செட் பண்ணுறா, நான் கொத்துறாண்டா ஓட்டை தாவேக்காவுக்குன்னு 100% எவனை கேட்டாலும் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி நம்மளையே வியக்கும் அளவுக்கு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு பிறகு அது ஒப்பீனியன் போல், இது எக்ஸிட் போல்னா ஓட்டு போட்டுட்டு வெளியில் வராங்க இல்லை, அதற்கு பிறகான கருத்து கணிப்பு. ஓட்டு போட்டு வெளில வந்தவங்கள்ட்ட கேட்கறாக இருக்கட்டும், அந்த ஒரு வாரங்களில் பல 234 தொகுதியிலுமே பெரிய ஆட்கள் கருத்து கணிப்புகளை எடுத்தாங்க. அதுதான் சரி. இந்த டிலே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதி, இந்த பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 1951 அந்த சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி பல வேறு மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போது எந்த ஒரு எக்ஸிட் போலையும் நீங்க கொடுக்கக்கூடாது, கருத்து கணிப்புகளையும் நீங்க கொடுக்கக்கூடாது. அதுபோக இந்த ரிசல்ட்டுமே தள்ளி போனதுக்கு அதான் காரணம். ஏன்னா இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு, இப்போ இங்கே ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாப்ல. நான் சொல்றப்ப ஒரு என்டிஏ கூட்டணி இப்போ ஒரு எக்ஸிட் போல் கொடுக்குறாங்க. என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான இந்த பிஜேபி கூட்டணி ஒரு 180 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி அடைய போகுது அப்படின்னு ஒரு எக்ஸிட் போல் வந்துட்டுனா, இந்த போல் இந்தியா முழுக்க போகும், அங்கே மேற்கு வங்கத்திலையும் போகும். அவங்க இன்னும் ஓட்டு பதிவு செய்யல, நேற்று ஓட்டு பதிவு செஞ்சிருக்காது, முன்னாடி வெளியிட்டு தான். அங்கே நார்மலாக உள்ள பர்சன் கூட ஆகா பிஜேபி தமிழ்நாட்டில் சிறுசன் வந்துட்டுப்பா, அப்போ அங்கே ஓட்டை போட்டுருவோம்பா அப்படின்னு அவங்க மனநிலை மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சட்டத்தை இயக்கி வச்சிருந்துச்சுங்களேன். தற்பொழுது இந்தியா முழுக்க அந்த தேர்தலாம் நடந்து முடிந்திருக்குதுன்னா, பல மாநிலங்களில் பல கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கிற நிலையில இன்னைக்கு வெளியிட போறாங்க. இந்த எக்ஸிட் போல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், இது ஏதோ ரிசல்ட் மாதிரியே பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ நாளைக்கு இன்னைக்கு ரிசல்ட்டே வர மாதிரி எக்ஸிட் போல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கண்டே கிடையாது. பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்ல, அவங்க சில காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அது இல்லாமல் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் செஞ்சு ஓரளவுக்கு கருத்து கணிப்புல சரியா கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க. அது முன்ன பின்ன இருக்குமியா, ஒரு 10 தொகுதி 20 தொகுதி கடந்த காலகட்டங்களில் 50 தொகுதியெல்லாம் முன்ன பின்னெல்லாம் இருந்திருக்கு. அதனால இந்த எக்ஸிட் போல் தான் என்னமோ ரிசல்ட் மாதிரி எல்லாம் யாரும் திங்க் பண்ண வேண்டாம். அவர்களுடைய மேக்சிமம் யாரு ஆட்சி அமைப்பாங்கிற மேட்டரை கொண்டு வந்துருவாங்க. ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு வைங்களேன்.
அந்த சீட்டு முன்ன பின்ன 10, 20, 30, 40 கூட முன்ன பின்ன இருக்கும். இது மற்ற தேர்தலுக்கு. ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற தேர்தல் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு கருத்து கணிப்புகளை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத இடத்துல இப்போ தான் இருக்கிறோம். கடந்த 2021 ஜாலினையா ஜெயிச்சு வரப்போறாருங்கிற மேட்ரு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்க கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்க போறாங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் யாரு ஜெயிப்பா, யாரு தோப்பா, யாரு எத்தனை சீட் எடுப்பாங்கிற மேட்ரு இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. நேற்றுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி டிவியில் இந்த 2026 தேர்தல் கணிப்பதற்கு ஏன் கடினமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு தலைப்புல விவாதம் நடத்துறாங்க. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு யாருக்குமே பிடிப்படலை இந்த எலெக்ஷனோட ரிசல்ட். இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, இந்த எக்ஸிட் போல் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள வெளியாயிடும். அது ஒரு 3-4 நிறுவனங்கள் கூட எடுத்து வெளியிடுவானுங்களேன். அதில் மிக முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த ரீபப்ளிக் சிஎன்எக்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிறுவனம், அதுக்கு ஒரு பிஎம்ஆர், அதுக்கு பிறகு சாணக்கியெல்லாம் பல மாநிலங்களில் சி ஓட்டர்ஸ் அவர்கள் எல்லாமே அவங்களுடைய எக்ஸிட் போல அவங்க இன்னைக்கு வெளியிடுவாங்க. அது எந்த அளவுக்கு சரியா இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்க மத்தியிலே விட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா எத்தனை இடம் பிடிக்கும், தாவேக்கா இத்தனை இடம் பிடிக்கும், தாவேக்கா வெற்றி பெறுமா, தாவேக்கா தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமான்னு பல கேள்விகள், பல குழப்பங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க, நான் உட்பட. நானும் சரி, என்னுடைய கருத்து கணிப்பை உங்கள்கிட்ட சொன்னாங்களே, அது சில பேர் மனசுல வந்து என்ன ஏன் தாத்தா நீனே எப்படி சொல்லிவிட்டா, சே நான் அப்படி ஒன்று என்னமோ நினைச்சிருந்தையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்களை பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஆனாலும் நடக்க போற விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸிட் போல் உருவாங்க. அது வந்து ஓரளவுக்கு சரியா இருக்குமா இல்லை தவறா இருக்குமாங்கிற எந்த ஒரு இதையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. கடந்த காலகட்டங்களில் அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கிற மேட்டரை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை மட்டும் பாருங்க. அதற்கு பிறகு நம்மளுடைய புதுச்சேரி தொகுதியில் எந்த அளவுக்கு வெற்றி விகிதம் இருக்குங்கிற மேட்டரை நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கும் அதோட எக்ஸிட் போலும் வெளியாகும். ஆனால் இந்த எக்ஸிட் போலுக்கும் ரிசல்ட்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குமானா இந்த தேர்தல் இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏங்கிற மேட்டர். விஜய்ன்ற ஒரு நபர் இந்த ஆட்டத்தை கலைச்சுட்டு அவர் தனியாக நிற்கிற அப்படிலாம் அதனால இருக்கும். சரி, போன தேர்தல்களில் இந்த எக்ஸிட் போல் இருக்காங்களா, அவங்க வெளியிட்டதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மேட்டர் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைச்சாங்கல்ல, அதற்கு முந்தைய நாள் அவங்க வந்து அப்போ ஒரு எக்ஸிட் போல் கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த நிறுவனம் கொடுத்துங்கிற இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸிட் போல கொடுத்தாங்க. அதில் திமுக 175 இடங்கள்லேருந்து 195 இடங்களுக்குள்ள வந்துடும். அதாவது 175லேருந்து 195 இடங்களுக்குள்ள ஒரு இடம் பிடிச்சிடும். அதற்கு பிறகு அதிமுக 38லேருந்து 54 இடங்களுக்குள்ள ஒரு இடம் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிடித்த இடம் எத்தனை? வெறும் 159 இடம் தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க 170 195 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுக 38லேருந்து 54 வரைக்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையாக வந்து 75 போயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுவே ஒரு 15லேருந்து 25 டிஃப்ரெண்ட் இருக்கு அவங்க கணிச்சதுல. அதுக்கு பிறகு இந்த ரீபப்ளிக் அப்படின்ற ஒரு பத்திரிகை சிஎன்எக்ஸ் அவங்க என்ன வெளியிட்டாங்கன்னா 160லேருந்து 170க்குள்ள திமுக சீட்டை பிடிக்குங்க, அதிமுக 58லேருந்து 68க்குள்ள ஒரு சீட்டை பிடிக்கின்றாங்க. இது கூட ஓரளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா 160லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 159 திமுக பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி 168 தொகுதி 58லேருந்து 68 தொகுதி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 75 பிடிச்சிட்டு. அப்போ வந்து அதிமுக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தான் பண்ணியிருந்துச்சு வச்சுக்கலாம். அது ஒரு இந்த பி மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 165லேருந்து 190 இடங்களை திமுக பிடிக்கணும் 2021 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 159 பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே நிறைய மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஒரு 6-7 தொகுதிகள் முன்ன பின்ன வந்திருக்கு. அதே மாதிரி 40லேருந்து 58 தொகுதிக்குள்ளே பிடிக்கும் அப்படின்னு அதிமுக சொல்லியிருந்தாங்க. ஆனால் 75 தொகுதி பிடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சாணக்கிய நம்ம ஆளுன்னு நினைக்கிறேன் 164லேருந்து 186க்குள்ளே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட ஒரு 5 தொகுதி பின்ன இருக்கு. 159 தான் பிடிச்சது. அவங்க 164லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 46லேருந்து 68 தொகுதி பிடிக்கும் அதிமுகன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 75 தொகுதி பிடிச்சிருந்துச்சு. இதில் மற்றவை இந்த என்டிகே, அந்த ஏஎம்கே, அந்த மக்கள் அம்மா முன்னேற்ற கழகம், அது மக்கள் நீதி மையம்லாம் அவங்க அந்த 1லேருந்து 4 பிடிக்கும், 4லேருந்து 3 பிடிக்கும், 3லேருந்து 2 பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு இடம் கூட பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் சொல்லிட்டாங்க திமுக இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த அளவு கூட நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் அப்போ திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது. நம்ம சீட்டு மட்டும் தான் தரேன்ட்டு. அதுலேயே முன்ன பின்ன 10 தொகுதி 20 தொகுதி 25 தொகுதியாக முன்ன பின்ன இருந்துச்சு. இவங்களா நல்லா ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடங்களை 2021 நல்லா ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் அதுலேயே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இதில் மிகப்பெரிய இதுனா 2024 நடந்துச்சுல நாடாளுமன்ற தேர்தலில் அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 35லேருந்து 39 வரைக்கும் திமுக பிடிக்க போது ஒரு சீட்டு வேணா மாற்றி பிடிக்கலாம் அப்படின்றாங்க. 40 தொகுதியுமே அவங்க கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகுதான் இந்த சி ஓட்டர்ஸ் இந்த எக்ஸிட் போல் நடத்துறவங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல என்னன்னா, கடந்த நம்ம மோடி ஆட்சியை பிடிச்சாப்புல
அந்த எலெக்ஷன்ல இந்த 2024 என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாஜக கூட்டணி 350 இருந்து 400 இடங்களை பிடிக்கும் என்று எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. ஒரு 3-4 டீம் இருக்காங்கல்ல, அந்த 3-4 டீமுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 350 400 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த மேரா பார் 400 பார் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னா மோடி ஐயா இந்த மேட்டர் பார்த்தா சொல்லியிருந்தாப்புல 350 இருந்து 400. ஆனா உண்மையா பிடிச்சது 293 தான் பிடிச்சது. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் 125 160 தாண்டாதுங்க, அவ்வளவுதாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 234 போயிருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க முட்டாளர்கள் பாருங்க. அப்படி இவங்களுடைய கருத்து கணிப்பு கடந்த காலகட்டங்களில் மிக 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 மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன இவங்க ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி யார் ஆட்சி அமைப்பாங்கிற மேட்டரை சொல்லிடுவாங்க. இன்னைக்கு வெளியிட போகிற இந்த எக்ஸிட் போலில் பொலிட்டிக்கல் இருக்குமா, அவங்க ப்ரெஷர் பண்ணி சொல்ல வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஒப்பீனியன் போல் இருக்குல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு போல் வெளியிட்டு இருந்தாங்க இல்லை, பல நிறுவனங்கள் அதிமுக அவ்வளோ பிடிக்குங்க அதிமுக அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லை, இதில் நிறைய பொலிட்டிக்கல் இருக்கும். ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு வெளியிட போகிற அந்த எக்ஸிட் போலில் பெரிய அளவில் பொலிட்டிக்கலை அவங்க செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் டீமே செட் பண்ணாலும் அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க செட் பண்ணாலும் அவங்களோட ஒரு இமேஜ் இருக்குல்ல, இன்னைக்கு சி ஓட்டர்ஸ்னா கரெக்டாக சொல்லுவாங்கப்பா அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை அவங்க லாஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த எக்ஸிட் போல இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டே இருக்கும். அதனால தங்களுடைய கம்பெனியோட பெருமை தான் இந்த நேரத்தில் முக்கியம்ட்டு எந்த அளவுக்கு முக்கியமாக எடுக்கலாமோ அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அதுபோக இந்த எக்ஸிட் போல் எடுக்கிறாங்கல்ல, அது எந்தெந்த முறையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 234 தொகுதியிலும் எடுப்பாங்க. ஆனால் 234 தொகுதியிலும் எடுத்தாலும் எல்லா இடங்களையும் போய் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அங்கே உள்ள பிரச்சனைகள், ஒரு அந்த எம்எல்ஏ மீது இருக்கிற அந்த அதிருப்தி இருக்குல்ல, இப்போ எங்கள் ஊர் எம்எல்ஏ மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னா அந்த அதிருப்தியை எடுத்துவாங்க. அதை வச்சு பல சமூகங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்போ தலித் சமூகமா, இவங்க எந்த சமூகமா, அந்த சிறுபான்மை மக்களா, இவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட எடுத்து வைப்பாங்க. அதுபோக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அந்த அதிர்வலைகளுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஒரு அரசுக்கு எதிராக அதை எடுத்துக்கிடுவாங்க. இப்படியாக எடுத்து தான் ஒரு பில்டப் பண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க நம்மள்கிட்ட. இன்னையோட எக்ஸிட் போல் நம்மளால கணிக்கவே முடியலையா, அந்த எலெக்ஷனை யார் ஜெயிப்பான்னு கணிக்கவே முடியலான்னு ஒரு தாட் இருக்குல்ல. ஆனால் அதை பிரேக் பண்ணி இவங்க நமக்கு ஒரு வே சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு போகலாம் இப்படி போகலான்ற நமக்கு ஒரு பிடிமானம் வரும். இன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க நமக்கு தெரியல. அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்ட்டா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்குங்களே, அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் ஆகி வாங்க. நமக்கு எப்படினாலும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும், நமக்கு தெரியாதுல்ல. வரப்போகிற ரிசல்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நாங்கள் எங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஒன்று வரப்போகுது இல்லை, அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுதுன்னு அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களா உண்மையில ஆட்சி அமைச்சுனாங்களா, அதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்குது. ஆனால் அது மீறி வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த தொங்கு சட்டமன்றம் விஜய் அவர்கள் ஒரு 60-70 தொகுதி அடிச்சு கூட மேலே வச்சுட்டாருங்க அப்படின்னு இருந்தால் கூட அதையும் ஏற்றுக்கொண்டு அதில் நம்ம எப்படி களத்தை வைக்க போகிறோம், எப்படி நம்ம கட்சியை கொண்ட தலைவர் விஜய் அவர்களை சிஎம் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எங்க தாத்தா டீம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த 15லேருந்து 20 தொகுதிக்குள்ளே ஒன்று கிடச்சிட்டு அப்படின்னாலும் இதன் மூலமாக தலைவர் விஜய் அவர்கள் நம்ம எப்படி அந்த சிஎம் போஸ்ட்டுக்கு கொண்ட வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். மாதிரி ஐயோ இப்படி நடந்துட்டாங்க மனம் உடைஞ்சி அழுவுறது. நான் ஒன்று சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்களை அந்த சிஎம் சீட்டில் உட்கார்ற வரைக்கும் இந்த முறையான அடுத்த முறை, ஆனால் அந்த மனுஷன் உட்கார வரைக்கும் அவர் பின்னாடி கைகோர்த்து அந்த மனுஷன் அங்கே கொண்ட உட்கார வைக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதுலேருந்து எங்க தாத்தா டீம் என்னைக்குமே மாற மாட்டோம். ஏன்னு கேட்டால் அந்த மனுஷன் நம்பி வந்தது நம்மளை, அதனால அந்த மனுஷன் என்னைக்கு உட்கார்ந்தாலும் சரி அது வரையிலும் அவர் கூட கைகோர்த்து நிற்போம் அப்படிங்கிறத நீங்களும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய அந்த பாண்டிச்சேரி எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரி எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு தெரியும். அதாவது நம்ம ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நம்ம இந்த எஸ்பிஏ நம்ம மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு 28 சீட்டு ப்ளஸ் 2 பேர் நம்ம நேய மக்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்து நிற்கிறோம். இதில் தமிழக வெற்றி கழகம் குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 தொகுதி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற நிலை தான் அங்கே நிலவுது. என்னுடைய பார்வையிலேருந்து 6லேருந்து 8 கண்டிப்பாக அடிக்கிறோம். அப்படி அடிச்சா அதற்கு பிறகு இந்த ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி எவ்வளவு சீட்டுகள் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15க்குள்ள அந்த ரேஷியோக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த திமுக இருக்குல்ல நம்மளுடைய அவங்க ஒரு 11லேருந்து ஒரு 9 to 11 வச்சுக்கலாமா, 12-11 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து கணிப்பு. அப்போ அங்கேயுமே ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கான அதிக வழிகள் இருக்கு. அப்படி தொங்கு சட்டமன்றம் உருவானா அதை எப்படி நம்ம அங்கே ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தேர்தல். இன்னைக்கு எக்ஸிட் போல் உருவாகும்ல, எக்ஸிட் போல் வரும். எக்ஸிட் போல் வந்துச்சுன்னா
நம்ம அதற்கு பிறகு அது எப்படி நரேட்டிவை செட் பண்ண போகிறாங்க, அது எப்படி போகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது பிறகு அது எப்படி போகும், நம்மளுடைய இங்கேயும் அங்கேயும் தொங்கு சண்டை மட்டம் உருவாகும் பட்சத்தில் இங்கேயும் எங்களுக்கு 2 வருஷம் எங்களுக்கு சிஎம் சீட்டு கொடுங்க, அங்கேயும் 2 வருஷம் சிஎம் சீட்டு கொடுங்கன்னு ஃபைட் பண்ணி அங்கே கொண்டு நம்ம புசி ஆனந்தையோ இல்லைன்னா செங்கோட்டையை கொண்டு போட்டுருவாங்க. அப்படியாக நிலைகளோடு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே ஒரு எக்ஸிட் போல் வரப்போகுது. அந்த எக்ஸிட் போல் வந்தால் அதை பார்த்துட்டு கடந்த காலகட்டங்களில் சரி நல்லா ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய எலெக்ஷன்லேயும் இவங்க கோட்டை விட்டுருக்குறாங்க இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை உருவாக்க போகிறதில்ல. ஓரளவுக்கு ஒரு 100ல் ஒரு 30 to 40% கரெக்டாக இருக்கமானா கரெக்டாக இருக்கும், நமக்கு ஒரு வே கிடைக்கும். அது எப்படிப்பட்ட அந்த எக்ஸிட் போல் இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சாயந்தரம் ஒரு வீடியோவில் அது என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் எப்படியான அந்த அவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்கிற மேட்டர் நம்ம கிளியராக பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.